ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு ரெட்மி தரப்புலேருந்து ஒரு புதிய மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மியோடைய 9 சீரீஸ்லேருந்து ரெட்மி 9 அப்படின்ற ஒரு மொபைல் தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெட்மியோடைய அதே 9 சீரீஸில் ரெட்மி 9 Prime அப்படின்ற ஒரு மொபைலில் லான்ச் பண்ணாங்க. 10,000 அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டுக்காக அந்த மொபைலில் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரெட்மி 9 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 9,000 அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 rupees டிஃபரன்ஸ்க்காக ஒரு மொபைலை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1000 ப்ரைஸ் டிஃபரன்ஸ்க்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் டிஃபர் ஆகுது, ஸோ எந்த மொபைல் பெஸ்ட் 1000 rupees கம்மியாக கொடுத்து ரெட்மி 9 வாங்கலாமா இல்லை 1000 rupees எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ரெட்மி 9 Prime வாங்கலாமா அப்படின்ற உங்களுடைய டவுட்டுக்கு இந்த வீடியோவில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த ரெட்மி 9ல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு ஓவர் வியூ நம்ம பார்த்துட்டு வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.53 inches கொண்ட HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் காலிங் Gorilla Glass 3 சப்போர்ட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 MP கொண்ட ஒரு பிரைமரி கேமரா, 2 MP கொண்ட டெப்த் சென்சரிங் கேமரா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 5 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. 18 V ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் இன்பில்டாக வருது உங்களுக்கு 10 V சார்ஜர் தான். 18 V சார்ஜர் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Mediatek Helio G35 ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 nm டெக்னாலஜியோட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது இதில் உங்களுக்கு பேக் சைட் சிம் கார்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 சிம் கார்டு 1 மெமரி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் இதில் உண்டு. இதனுடைய பேக் பாடி அப்படின்றது பிளாஸ்டிக் தான், மெட்டல் கிடையாது. ஸோ இதை ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4GB 64GB அப்படின்ற வேரியன்ட் 8,999 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 4GB 128GB அப்படின்ற வேரியன்ட் 9,999 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேரியன்ட் தான். இதில் 6GB வேரியன்ட் அப்படின்றது ஒன்று ரிலீஸ் பண்ணவே இல்லை. 4GB வேரியன்ட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மொபைலில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ரெட்மி 9 Primeக்கு என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்றது கேட்டிங்கன்னா எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கூட ரெட்மி 9 Primeக்கு ஈக்குவலாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெட்மி 9 Primeல 6.5 inches கொண்ட ஃபுல் HD+ டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 inches கொண்ட HD+ டிஸ்பிளே மட்டும் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேமரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா Realme 9 Primeல உங்களுக்கு 4 கேமரா பேக் சைட், ஸோ குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அல்ட்ரா வைட் ஆங்கிளும் உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிளும் உங்களுக்கு அதில் உண்டு. பட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 கேமரா தான் உங்களுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கிடையாது. உங்களுக்கு டெப்த் சென்சரிங் 2 MP, பிரைமரி கேமரா 13 MP அப்படின்ற 2 கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மி 9 Primeல உங்களுக்கு 8 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 5 MP ஒரு கேமரா மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே சேம் தான். அதுலேயுமே உங்களுக்கு 5000 mAh தான். இதுலேயுமே உங்களுக்கு 5000 mAh தான். ரெண்டுத்துலையுமே 18 V ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு 10 V ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இன்பில்ட்டாக பாக்ஸில் உங்களுக்கு வருது. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Mediatek Helio G80 ப்ராசஸர் Realme 9 Primeல யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் Realme 9 இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Mediatek Helio G35 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ப்ராசஸர் அப்படின்றது கம்மி தான் நமக்கு ரெட்மி 9 Prime கம்பேர் பண்ணும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே ரெட்மி 9 Prime கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் உங்களுக்கு 1000 rupees தான் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 9,000 rupees கொடுத்து நமக்கு ரெட்மி 9 அப்படின்ற இந்த மொபைல் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே கம்மியாக இருக்கக்கூடிய இந்த மொபைல் வாங்குறதுக்கு இன்னும் ஒரு 1000 rupees நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட நல்ல கேமரா குவாலிட்டி, நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ரெட்மி 9 Prime வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ரெட்மி 9 மொபைலை பற்றி? ஸோ இந்த மொபைல் தேவையா தேவையில்லையா? ஆல்ரெடி ரெட்மி 9 Prime அப்படின்ற அவங்களுடைய ஒரு மொபைலை இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்குது அப்படின்னும் போது இந்த ஒரு மொபைல் இப்போ தேவையா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு உங்களுடைய ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.